कुक्षिणे नमः कुक्षिं पूजयामि श्री ओम लक्ष्मी रक्तस्थलधरे नमः रक्तस्थलं पूजयामि ओम चक्रादिगस्ताय नमः हस्तान् पूजयामि ओम चतुर्पादके नमः बाहुं पूजयामि ओम श्रीकण्ठाय नमः कण्ठं पूजयामि ओम चन्द्रमुखाय नमः मुखं पूजयामि ओम शक्तवाचने नमः वक्रं पूजयामि ओम शीलाय नमः नासिकां पूजयामि ओम पवित्रलोचनाय नमः नेत्र पूजयामि ओम नित्यस्तोक्षाय नमः सोक्त्र नमामि ओम सर्वव्यापिने नमः शिरो नमामि ओम श्री सत्यनारायण स्वामिने नमः सर्वालङ्कारं पूजयामि ओम कमलनादाय नमः ओम वासुदेवाय नमः ओम सनातनाय नमः ओम वसुदेवात्मजाय नमः ओम पुण्याय नमः ओम लीलामानुष्यविग्रहाय नमः ओम श्रीवत्सगौस्तपराय नमः ओम यशोदावत्सलाय नमः ओम हरये नमः ओम सदभुजाक्षचक्राय विलक्षणाय नमः ओम बुद्धाय नमः ओम नमाय नमः ओम भोमश्रीयाय नमः ओम योगिने नमः ओम भोरीश्वरजस्त्राय नमः ओम निलवलये नमः ओम परंज्योतिषे नमः ओम नारायणाय नमः ओम विद्युत्पदाय नमः ओम वरमालिने नमः ओम पीतावासने नमः ओम पारिजातवरदाय नमः ओम गोभद्रलोलत्रयाय नमः ओम गोपालाय नमः ओम सर्वबालकाय नमः ओम अजाय नमः ओम निरंजनाय नमः ओम कामजनकाय नमः ओम कंचलोचनाय नमः ओम मधुक्तने नमः ओम मधुरानादाय नमः ओम द्वारकानाथाय नमः और मनिगल दान तोलिय धनम धान्यम पशुपुत्र स्वर्ग मोक्षम முதலாகிய நற்பலன்களை அடைய வேண்டுமானால் எவ்விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனாக சித்தியடையலாம். அதை எங்களுக்கு தயக்கூர்ந்து திருவருள் வழங்கிவிட வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு சுதபுராணிகர் சொல்லத் தொடங்கினார். ஓ சௌனகாதி மகர்ஷிகளே, நீங்கள் என்னை கேட்டபடியே திருவருளால் நாரத மகர்ஷியானவர் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியை நோக்கி கேட்டார். அப்படி கேட்ட நாரதருக்கு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி திருவாய் வளர்ந்தருடைய இரண்டாவது அத்தியாயம். இன்னும் சுதபுராணிகர் ரிஷிகணங்களை நோக்கி, ஓ ரிஷீஸ்வரர்களே, மேற்சொல்லிய விரதத்தை முன் விசேஷ தரித்திரமாகிய ஓர் பிராமணன் இருந்தான். அன்னவன் பசியின் கொடுமையால் எரிந்து பிரதிதினம் பூமியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்க அந்த ஏழை பிராமணனை நோக்கி, ஏழை பங்காளனும் பிராமண வாத்சல்யகரனான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இளபிராமண வேடம் கொண்டு அந்த ஏழை பிராமணனுக்கு பிரத்யட்சமாய், ஓ பிராமணா,
வைத்துக் கொண்டு நீ ஏன் பூமியில் சஞ்சரிக்கிறாய், அதை விவரமாய் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டனர். இந்தபடி கபட வேஷதாரியாகிய ஸ்ரீமன் நாராயணன் கேட்டதும் தரித்திரமானாகிய எழுப்பிராமன், ஐயா நான் மிகவும் தரித்திரவான், ஆகையால் பசியின் கொடுமை கொடுக்காமல் மறைகிறேன். ஐயா புருஷோத்தமரே, இந்த தரித்திரம் நீங்க உங்களுக்கு ஏதேனும் உபாயம் தெரிந்திருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். உடனே ஸ்ரீமன் நாராயணனாகிய எழுப்பிராமன் சொல்லுகிறார், ஓய் பிராமணா, சத்யநாராயணன் என்னும் திருநாமமுடைய மகாவிஷ்ணுவோடைய கிரதங்களை கொடுத்து ரட்சிப்பார், கூடிய வரங்களை கொடுத்து ரட்சிப்பார். ஆகையால் மனுஷன் எந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டு உத்தசாகரத்தை நீக்குவானோ அப்படிப்பட்ட விரதத்தை நீயும் அனுஷ்டித்து சுகத்தை அடைவாய் என்று அவ்விரதத்தின் உண்டானதெல்லாம் விவரமாக பாகத்தினால் பீடிக்கப்பட்டு அவ்வீட்டிற்குள் சென்று தாகவல்கி அப்பிராமணனுக்கு நமஸ்கரித்து, ஓ சுவாமி, தங்களால் அனுஷ்டிக்கப்படும் இந்த விரதத்தின் மகிமை என்ன, இதனால் என்ன பலன் கிடைக்கும், இவை யாரும் அருள் புரிய எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். அது கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை புசித்து தனது இருப்பிடமாக வீட்டில் சென்று சத்யநாராயண சுவாமியை மனதை ஸ்மரித்து இன்று விரதங்களை 3வது அத்தியாயம். சௌனகாதி முனிகளே, இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சௌனகாதிகளுக்கு சுதபுராணிகள் சொல்லுகிறார். பூர்வ காலத்தில் விதேந்திரியனும் சத்தியவாக்கும் உடையவனாகிய கும்புவன் என்னும் ஓர் அரசன் இருந்தான். அவ்வரசன் பிரதிதினமும் தேவாலயத்திற்கு போய் தரிசித்து அங்குள்ள பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துக் கொண்டு பூபவதியாகிய தனது பாரியையுடன் கூடி ஓர் நதி தீரத்தில் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். அந்த நதி தீரத்திற்கு சாது என்னும் ஓர் வைசியன் வியாபார நிமித்தமாய் அநேக பொருள்களுடன் தனது கப்பல் ஏறி போகும் வழியில் அந்நதி தீரத்தில் அரசனால் அனுஷ்டிக்கப்பட்ட விரதத்தை கண்டு அங்கு ஓடத்தை நிறுத்தி இறங்கி வந்து முன்பு அரசனை கண்டு நமஸ்கரித்து, ஓ மகாராஜா, தாங்கள் அனுஷ்டிக்கப்படும் இவ்விரதத்தின் மகிமை என்ன? தாங்கள் ஒரு நாள் நமக்கு உத்தரகம் காண உண்டானால் சத்யநாராயண விரதம் அனுஷ்டிக்கலாம் என்று சொன்னீரே, அதை எப்போது அனுஷ்டிக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அந்த ராகு, நாம் சொல்லியபடி விரதம் அனுஷ்டிக்க வேண்டியது அவசியமே, ஆனால் நமது குழந்தையின் விவாக காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு நாம் வியாபார விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார். இப்படி இருக்க அக்குழந்தை கலாவதிக்கு யுக்த வயதானதால் சாது என்னும் வைசியன் தனது பந்துக்களுடனும் சிநேகிதர்களுடன் தனது குமாரத்துக்கு விவாகம் செய்ய வேண்டியதாய் ஆலோசித்து பக்தியும் சிறந்தவனாயும் தனவந்தனும் வருமாயுள்ள ஓர் மகனை தேடி முடிந்து வரும்படி ஓர் விப்ரனை ஆங்காங்கு தேசங்களில் சுற்றி வர அனுப்பினான். கூடி தனது சத்யாம்சான விரதத்தை அனுஷ்டித்து பூஜாதிகாரியான சுவாமியை மனதை எண்ணி, சுவாமி, எனது பர்த்தாவும் மருமகனும் சுகமாய் வீடு வந்து சேர வேண்டும், அவர்கள் உம்மால் செய்த குற்றம் குறைகளை பொறுத்தருள வேண்டும் என்று சோத்திரம் செய்தார். தான் சுவாதீனப்படுத்திக் கொண்ட திரவியத்திற்கு 2 பாகம் அதிகமாகவே கொடுத்து, ஐயா வைசியசிகாமணிகளே, உமது இருப்பிடம் செல்லுங்கள் என்று சொல்ல அரசனிடம் விடை பெற்ற வைசியர்கள் தமது சொந்த நகரை நோக்கி புறப்பட்டார்கள்.
4வது அத்தியாயம். அப்படிதான நகரத்தை நாடி புறப்பட்டு தனது பொருள்களை கப்பலில் பத்திரப்படுத்திக் கொண்டு சில பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து போகும்போது ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி திகண்ட வேஷதாரியாக வைஷ்யர்களை பார்த்து, அப்பா, நீங்கள் ஏன் ஒருவாறு வாரிய முகத்துடன் இருக்கிறீர்கள்? நிற்க உமது கப்பலில் என்னென்ன பொருள்கள் இருக்கிறது என்று கேட்டார். அவர் ஓடியபடியை வரம் கொடுத்து உடனே மறைந்தோடினார். பிறகு சாமி முன்போலவே தனது கப்பலில் பொருள்கள் யாவும் இருக்க கண்டு சந்தோஷித்து அந்த கப்பலில் ஏறி ஸ்ரீமன் நாராயண தியானம் செய்து கொண்டு கப்பலை நடத்தி தனது இருப்பிடத்தில் உள்ள துறைமுகம் வந்து சேர்ந்தார்கள். அப்படி சேர்ந்ததும் காவல்காரன் ஒருவனை அழைத்து தனது வீட்டிற்கு சென்று தனது வரவை பாரியார் புத்திரிக்கு தெரிவித்து உட்கொண்டு மறுபடியும் துறைமுகம் சேர்ந்த வாக்க ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் அனுகிரகத்தினால் யதா பிரகாரம் கப்பலையும் தனது கணவனையும் இருக்க கண்டு மனமகிழ்ந்து பூவித்து யாவரையும் அழைத்துக் கொண்டு பழையபடி வீடு சேர்ந்து தாங்கள் அன்று முதல் சாது சத்யநாராயணமூர்த்தியின் பந்துமித்திரர்களும் கூடி பௌர்ணமியிலும் சங்கராந்தியிலும் இடைவிடாது செய்து கொண்டிருந்து அதனால் இகலோக சுகானுபவங்களை பெற்று பரலோகத்தில் மோட்சமடைந்தனர் என்று சுந்தர் சங்கராதியருக்கு சொல்லி அருளினார். ஐந்தாவது அத்தியாயம். இந்த பிரகாரம் விபரமாக சத்யநாராயண விரதத்தை சுதபுராணிகளால் சொல்ல சௌகநாத ரிஷிகள் மிகுந்த சந்தோஷத்துடன் கேட்டு ஆனந்த பரவசங்களால் மறுபடியும் சுதபுராணிகளை பார்த்து ஓம் கொடுத்துவிட்டு மற்ற யாரும் புதித்து ஆனந்தமாக இருந்தார்கள். அந்த ராஜன் அவர்களால் கொடுக்கப்பட்ட பூஜா பிரசாதத்தை ருசிக்காமல் நிராகரித்து சென்றான். அதனால் ஸ்ரீ சத்யநாராயணமூர்த்தி கோட்டுக்கு சமைத்தனர். அதுமுதல் அவ்வரசனுடைய புத்திரபௌத்திர ராஜ்ய சம்பத்துகள் யாவும் அழிந்து மிக்க சிந்தாக்கிரதனானான். பிறகு அரசன் தனக்குத்தானே சத்யநாராயணமூர்த்தியின் வாய்ப்பையினால் இவ்வாறு வாய்ப்பு என்று நினைத்து உடனே அரசன் கோபாலத்தின் இருப்பிடம் சென்று அவர்களுடன் சத்யநாராயண விரதத்தில் பயபக்தியுடன் அனுஷ்டித்து அந்த பிரசாதத்தை அருந்தி சுவாமி அடிக்கடி சூத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள். நாராயண நருளால் தனதானிய புத்திர சம்பத்துகள் அடைந்து தரித்திரம் நீங்கி குபேர சம்பத்தை பெற்று வியாதி நீங்கி சுகஜீவிகளால் பூத பிரேத பிசாச ஏவல் பில்லி சூன்யம் முதலிய தோஷங்கள் நீங்கி கோரிய வரங்களை பெற்று பிறகு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவார்கள். புஷ்பம் தரோம். அப்படி வந்து அப்படியே போயிட்டு அங்கேயே நினைச்சுங்க. மறுபடியும் ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து புஷ்பத்தை சேர்த்துட்டு அப்படியே அங்கேயே அங்கங்க இருக்க இடத்துல அப்படி போயிடுங்க.
அப்புறமா தீர்த்தம் ஆகும்.